எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சள் வாசிப்பு, அதாவது டர்மரிக் ரீடிங் வந்து பார்க்க போறோம். தேர்ட் பார்ட்டி உங்க பர்சனை விட்டு எப்போ மூவ் அவுட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க எதனால உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு, ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன். ஸோ பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவர்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ணி நம்ம சேனலை என்ன செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரீடிங்ஸ் நான் போடும்போது அது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்க சூப்பர் சேட்டும் நம்ம சேனலுக்கு நிச்சயமாக பண்ணலாம். இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மெதுவா பொறுமையா தான் சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் மெதுவா பாருங்க. தேர்ட் பார்ட்டி எதனால இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்தாங்க? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். தேர்ட் பார்ட்டி எதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து வந்திருக்காங்க? அவங்களுடைய தலையீடு என்ன? ஓகே, இந்த மஞ்சளை பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி எதனால இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்திருக்காங்க? ஆக்சுவலா இவங்களுடைய அறிமுகம் வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு அறிமுகம் மாதிரிதான் எனக்கு தெரியுது. ரொம்ப பிளான் பண்ணி வச்சு ஒரு சிலர் வந்து அறிமுகம் ஆயிப்பாங்க. அதாவது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ உங்க முன்னாடி அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து உங்க பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெரியாதவங்க மாதிரி அவங்கள வர சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றது, அது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் வந்து இருக்காது. ரொம்ப யதார்த்தமா ஒரு ஜென்ரல் நபரா, ஒரு குடும்ப நபரா வந்து இவங்க உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க நபருக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்குது, சரிங்களா? ஸோ அதனாலதான் அவங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்து போக மாட்டேன்றாங்க. ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே உங்க பர்சன் மேல வந்து உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க நபர் மேல வந்து உங்களுக்கு வந்து சுத்தமா கிடையாது. சந்தேகம் அப்படின்னாலே உங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. நம்ம நபர் நம்மளை விட்டு எங்க போயிட போறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து உங்க மனசுல எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பார்ட்னரை வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. உங்களுடைய காதல் காலகட்டத்துல வந்து நீங்க அதை வந்து ஒரு ப்ராமிஸா கூட பண்ணிருப்பீங்க. நான் வந்து உன்னை எந்த இடத்துலயும் தப்பா நினைக்க மாட்டேன், நீ வந்து எனக்கு எப்பவுமே உண்மையாக ஒரு நபரா தான் நீ இருப்ப அப்படிங்கிறத வந்து நான் எப்பவுமே நம்புவேன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸாவும் இருக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவும் இருக்கலாம். உங்க நபருமே உங்களை வந்து நானும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், எந்த இடத்துலயும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நபர் வந்து அந்த உங்களுடைய அந்த சந்தேகப்படாத அந்த ஒரு கேரக்டரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்க பர்சனும் சரி, தேர்ட் பார்ட்டியுமே சரி, அதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இல்லாத நேரங்கள்ல வந்து இவங்களுடைய சந்திப்பு வந்து அதிகமாகவே இருந்திருக்கு தேர்ட் பார்ட்டி கூட. ஒரு ஒரு என்ன சொல்றது, குடும்ப நபரா இருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி வந்து குடும்பத்திலே இருக்கக்கூடிய நபரா கூட இருக்கலாம், குடும்ப நபரா இருக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருங்கின ஒரு ஃப்ரெண்டு. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், குடும்ப நபர். அப்புறம் வந்து இல்லைன்னா ரொம்ப தெரியாதவங்களா இருக்கும். ஒண்ணு ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருந்துதான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. இல்லைன்னா சுத்தமா இவங்களுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷனே இருக்காது. இவங்கள வந்து நீங்க அதற்கு முன்னாடி வந்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சா ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்ல வந்து கனெக்ஷனே இல்லாத ஒரு 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 இடத்துலதான் இருப்பாங்க இவங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு வெளிநாடு, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து வெளிநாடுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெளிநாடுன்ற சொல்றது வந்து ஒரு
கனடா, முக்கியமாக வந்து இந்த அமெரிக்கா இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வந்து இருப்பாங்க. ஒரு ஒரு ரொம்ப நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு இடைவேளை வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்க தான் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லி கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டியா தான் இருப்பாங்க. உங்க நபரும் இவங்களும் வந்து ரொம்ப அதிகமா சந்திச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்திருக்காது. அவங்க வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறனால உங்க நபரும் இவங்களும் அதிகமா சந்திச்சிருக்க மாட்டாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே தேர்ட் பார்ட்டியா இருக்காங்க. உங்க ஃபேமிலி நபரே தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். அப்படின்னும் போது இவங்க ரொம்ப அதிகமா சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சு பேசிக்கிறாங்க. பேசிதான் இவங்கள வந்து உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க தன்வசம் வந்து படுத்துறாங்க. நான் வந்து 2 சூழ்நிலைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இவங்கள வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்ல சுத்தமா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி வந்து இந்தியாக்குள்ள வந்து இருக்கவே மாட்டாங்க. அது வந்து கிளியரா எனக்கு தெரியுது. எனக்கு வந்து நான் பெர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா 60% வந்து உங்களுக்கு தெரிந்த நபராக இருக்கலாம். 40% வந்து உங்களுக்கு தெரியாத நபராக, இந்த நாட்டிலே இல்லாத ஒரு நபராக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. தெரிந்த உறவு அப்படின்னும் போது அவங்க மேல உங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கும். சரி இவங்க தானே நம்ம நபர்கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு நிறையவே வந்து இவங்க மேல வந்து இருக்கும். நம்பிக்கை வைத்துதான் இவங்க வந்து ஏமாத்திருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் இவங்க மேல நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த நம்பிக்கை அதை வைத்துதான் அவங்க வந்து நிறையவே உங்களை ஏமாத்திருக்காங்க. யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், தேர்ட் பார்ட்டிஸ் எனர்ஜி, தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி, தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி, அதே மாதிரியாக இவங்க வந்து இப்போ ரிமூவ் அவுட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க ரிமூவ் அவுட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ரீடிங்ஸ் வந்து காமிக்குது. ஏன்னா இந்த பாதி இடம் வந்துட்டு கிளீனாக இருக்கு, தெரியுதுங்களா? ஒரு சில இடங்கள்ல படைஞ்சிருக்கு. இந்த முக்கியமான இடங்கள்ல வந்து கிளீனா இருக்கு. கப் உள்ளார பாருங்க, கிளீனா தான் இருக்கு. இவங்க வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை விட்டு நிச்சயமாக மூவ் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்க நபருக்கும் இவங்களுக்கும் முதல்ல ஒரு கனெக்ஷன் வந்து இருந்திருக்கு இல்லைங்களா? ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரியாம அவங்க பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக 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 இவங்க வந்து உங்களை பத்தி நிறைய இடத்துல வந்து உங்க நபர்கிட்ட தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் உங்க நபர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே அவங்களும் உங்களை பத்தி தவறா பேசுறது, உங்களுக்கு எதிரான விஷயங்கள் செய்யறது, உங்களை விட்டு எப்படி பிரிஞ்சு வரணும்னு சொல்லி நிறையவே யோசிச்சிருக்காங்க. ஆனா இப்போ உங்களோட பர்சனோட மைண்ட் செட் பாக்குறப்போ அவங்க கூட ஏதோ ஒரு வகையில வந்து ஒட்டாத மாதிரியே இருக்கு. அவங்க கூட ஏதோ ஒரு வகையில வந்து விலகி இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு இந்த ரீடிங் பார்க்கும்போது. ஆரம்பத்துல ஒன்னாக இருந்த மாதிரி இப்ப அவங்க இல்ல. அவங்களுடைய அந்த பிரிவு வந்து எனக்கு தெரியுது. அந்த விரிசல் வந்து தெரியுது இந்த உறவுல. ஆரம்ப காலகட்டத்துல உங்களை பத்தி பேசுறதுக்கும், உங்களை பத்தி அவமானமாக நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கும், உங்க கூட இல்லாம இருக்கிறதுக்கும் உங்க பர்சனுக்கும் சரி, தேர்ட் பார்ட்டிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. போக 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 உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஏராளமான ஈகோ பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்திருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை விட்டு அவங்களாதான் மூவ் அவுட் வந்து ஆக போறாங்க. ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து வேற ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு இருக்க மாதிரி வந்து தெரியுது. இது வந்து உங்க நபருக்கு வந்து தெரிய வந்திருக்கலாம், இல்ல தெரியாம கூட இருக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து நிச்சயமா தெரிய வரும். இந்த தேர்ட் பார்ட்டி வந்து வேற ஒரு நபர் கூட இவங்களை விட்டுட்டு, உங்க பர்சனை விட்டுட்டு வேற ஒரு நபர் கூட வந்து கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்க நபர் கூட இப்போ இருக்காங்களா கரண்டான்னு கேட்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு பிணைப்பு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு எனக்கு. அந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்த அந்த ஒரு அன்பு வந்து எனக்கு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இவங்க ஒன்றாக இல்ல, ஒன்றாக இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்க இந்த பிளேட் பார்க்கும் போதும் நிறைய இடத்துல வந்து
இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து படியாம இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு இந்த இந்த பக்கமாவே ஒரு 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 லேயர் வந்து இருக்குது இல்லைங்களா? இந்த சைடு வந்து இந்த லேயர் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த பக்கமா பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி வந்து வேற ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது வந்து கிளியரா தெரியுது. ஆல்ரெடி அவங்க உறவு வைத்திருக்கக்கூடிய உங்க நபர் கூட விரிசல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த லவ் அப்படிங்கிறது கம்மியாக எனக்கு தெரியுது. தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க நபருக்கும் இருக்கிறது வந்து ஒரு ட்ரூவான லவ் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2 பேருக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு உண்மையான காதல் வந்து கிடையாது. உங்க ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல தான் அவங்க வந்திருக்காங்க. ஒரு ஒரு உண்மையான ஒரு உறவை நீங்களும் உங்க நபரையும் பிரித்துதான் அவங்க உள்ள வந்து வந்திருக்காங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக இது உண்மையான காதலா வந்து இருக்காது. ஒரு தேவைக்கு 2 பேரும் வந்து பழகியிருக்காங்க. அதாவது உங்களை விட தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை அந்த நேரத்துல வந்து ரொம்ப அட்ராக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அழகாலையும் இல்ல அவங்களுடைய பணத்தாலையும் அவங்களுடைய அந்த தேவையில்லாத சில விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க நபருக்கு வந்து எது ரொம்ப அடிக்டிவா இருக்குமோ இல்ல எது ரொம்ப பிடிக்கும்னு இந்த நபர் வந்து தெரிந்து வைத்திருக்கிறாங்க. பழகுன கொஞ்ச நாட்கள்லயே தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்க நபரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. முக்கியமா இந்த அவங்க எதுக்கெல்லாம் ரொம்ப அடிக்ஷனா இருப்பாங்களோ அந்த விஷயங்களை தான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் கொடுத்து உங்க பர்சனை வந்து அவங்க கைவசம் வந்து வைத்துக்கொள்ற இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டி வந்து இருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல அவங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருந்திருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2 பேருமே ஒரு புரிதலோட இருக்காங்க இல்லைங்களா? இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். போக போக தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஸ்லோவா வந்து குறைச்சிருக்காங்க. அவங்க மேல இவங்களுக்கு வந்து பெரிய ஈடுபாடு வந்து இல்ல. ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து உங்க நபரை கழட்டி விடுறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லா விஷயமும் வந்து பண்றாங்க. ஸோ இப்ப ப்ரெசண்டா பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பெட்டர் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப அவங்க வந்து வெளிநாடுகள் அப்படிலாம் இருக்காங்கன்னா டோட்டலா தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சன் கூட பேசுறத வந்து ஸ்கிப் பண்ணிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க அப்படின்னும் போது உங்க பர்சன் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து அவங்கள போய் பாக்குறது, அவங்க கிட்ட பேசுறதுன்னு சொல்லி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஸ்டார்டிங்ல அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் போக 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 அவங்க வந்து இவங்கள விலக்கி வச்சேதான் பாக்குறாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து வேற ஒரு பர்சன் மேல அட்ராக்டிவா இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி லைஃப்ல வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அப்பதான் உங்க பர்சனுக்கு வந்து அந்த ஒரு ரியல் லவ் வந்து நம்ம எப்படி விட்டுட்டு வந்தோம். ஏன்னா இவங்க ஒருத்தவங்கள வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க துடிக்க துடிக்க. அது யாரு? நீங்க. அவங்க மேல நீங்க நிறைய லவ் வந்து வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு உங்க மேல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு காதல் இருந்தது. ஆனா இந்த நபரை பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு வந்து தடுமாறி இருக்கு. நிச்சயமாக தடுமாறி இருக்கு. ஏன்னா இவங்க காமிச்ச சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்புடையதா இருக்கு. அதாவது ஏன்னா இவங்க காமிச்ச விஷயங்கள் எல்லாமே கெட்ட விஷயங்கள், தப்பான விஷயங்கள் வந்து சீக்கிரமே ஈர்ப்படையும். ஆனா நீங்க உங்க பர்சனுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லும் போது அவங்களுக்கு அதை வந்து அட்ராக்டிவா வந்து இருக்காது. அவங்க மேலதான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈர்ப்பு வந்து போகும். உங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, உங்க கூட ரொம்ப நெருங்கியவங்களா இருக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி அப்படின்னா உங்களை பத்தியுமே தேர்ட் பார்ட்டிக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க என்னென்னலாம் உங்க நபரை பத்தி தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்லியிருக்கலாம். அதனாலயும் கூட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஏமாத்திட்டு போயிருந்திருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கும் உங்க நபருக்கும் நடக்கிற விஷயங்களை நீங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தா நிச்சயமா ஷேர் பண்ணிருக்கலாம். அதை அப்படியே ரகசியமா கேட்டு 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 இவங்க உங்க நபரையே அட்லாஸ்ட் வந்து அபகரிச்சுட்டு வந்து போயிருக்காங்க. எனக்கு அது அந்த எனர்ஜி வந்து கிளியரா தெரியுது. ஆனா இப்போதைக்கு இவங்க வந்து ஒன்னாக இருக்கக்கூடிய நிலையில வந்து இல்ல. உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு தப்பான விதத்துலதான் இவங்க உங்க பர்சனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அட்லாஸ்ட் கண்டிப்பா இவங்க அதற்கான ஒரு கர்மாவை வந்து ஃபேஸ் பண்ணதான் போறாங்க. ஏன்னா இப்ப உங்ககிட்ட இருந்து உங்க நபரை அபகரிச்சிருக்காங்க. வேற ஒருத்தர் மேல இப்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இப்ப அவரும் பிடிக்கல அப்படின்னா
நிச்சயமா வேற ஒருத்தரை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப இவங்களுடைய டார்கெட் வந்து ஒரே ஒரு பர்சனான்னு கேட்டா கிடையாது, மல்டிபிள் பர்சன் தான். இவங்களுக்கு இருக்கிறது வந்து லவ் கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி தான் இவங்க ஒரு ஒரு நபரையா தேடுறாங்க. இப்படி ஒரு ஒரு பொண்ணோட லைஃபையும் பையனோட லைஃபையும் இவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்ட் பார்ட்டி. அது உங்க கூடயே இருக்கிற நபராகவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரியாத நபராகவும் இருக்கலாம். ஏன்னா தேர்ட் பார்ட்டி அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நபரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது, தெரியாத நபராக கூட இருக்கலாம். ஆனா அந்த டார்கெட் வந்து நீங்க தான். உங்க லைஃப வந்து எப்படியாவது அழிக்கணும், உங்க மேல பர்சனலா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஏதோ ஒரு கோபம் வந்து இருந்திருக்கலாம். சோ அதனால உங்க நபரை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். இல்ல உங்க பர்சன் மேல தேர்ட் பார்ட்டிக்கு பர்சனலாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கலாம். அதாவது லவ்வா இல்லாம சும்மா இவங்க கூட வந்து நம்ம இருக்கலாமே, இவங்க வந்து பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க, இல்ல வந்து நம்மளுக்காக வந்து எல்லாமே செய்வாங்க. உங்க நபர்கிட்ட பணம் வந்து அதிகமா இருக்கலாம், இல்ல வந்து லுக் வைஸ் உங்க பர்சன் வந்து நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி ஆர்டிபிஷியலான, அதாவது வெளி தோற்றத்துக்கே மதிப்பு கொடுத்து உங்க பர்சன் கிட்ட வந்து வந்திருக்கலாம். போக போக அவங்களுக்கு அதை பார்த்து சலிச்சிருக்கலாம், இல்ல வந்து போர் அடிச்சிருக்கலாம். சோ அதனால இப்ப வேற ஒரு நபரை தேடிதான் இந்த தேர்ட் பார்ட்டி வந்து போறாங்க. இதை உங்க நபரால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி எதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து வந்தாங்க. உங்களை ஸ்பாயில் பண்ணணும், உங்க பர்சனை அவங்க கைவசம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் தான். இப்போ அவங்க மூவ் அவுட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்குமே வந்து அவங்க மூவ் அவுட் வந்து ஆவாங்க. ஐ திங்க் இவங்க வந்து மூவ் அவுட் ஆயிருப்பாங்க. 60% வந்து கண்டிப்பா மூவ் அவுட் ஆயிருப்பாங்க. 60-70% மூவ் அவுட் ஆயிருப்பாங்க. ஒரு 30-20% அங்கங்க இந்த பர்சன் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட லைஃப்ல, அவங்களுடைய மனசுல தெரியுது எனக்கு அந்த எனர்ஜி. சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து உங்க பர்சனை கம்ப்ளீட்டா விட்டுட்டு போயிட்டா, உங்க பர்சனுமே அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்கிறது வந்து ஸ்லோவா வந்து நிச்சயமாக புரிய வரும். ஏன்னா இவங்க வந்து ஒரு அட்லாஸ்ட் இவங்க ஒரு பொண்ணு, இவங்க ஒரு பையங்கிறப்போ இவங்களுக்கும் அந்த கர்மா வந்து வரதான் செய்யும். ஏன்னா ஒரு ட்ரூ லவ் அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம். அததான் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் வந்து உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அது வந்து எனக்கு கிளியரா தெரியுது இந்த இடத்துல. சோ அப்படி பாக்குறப்போ தேர்ட் பார்ட்டினுடைய அந்த சதி வலைக்குள்ள உங்க பர்சன் வந்து மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு டேம் ஷுவரா தெரியுது. தேர்ட் பார்ட்டினுடைய அந்த ஒரு சதி வலைக்குள்ள வந்து கண்டிப்பா மாட்டிருக்காங்க. அவங்க மனசு வந்து உங்களை நோக்கி இருந்திருக்கு ஸ்ட்ராங்காவே. ஆனா அத ஸ்லோ அண்ட் ஸ்லோவா தேர்ட் பார்ட்டி வந்து மாத்திருக்காங்க. இவெல்லாம் உனக்கு எதுக்கு, இவன்லாம் உனக்கு எதுக்கு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஸ்லோவா என்ன செஞ்சிருக்காங்க, மாத்தி அவங்க வசம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேர்ட் பார்ட்டி எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லவங்கன்றத நீங்களே பாத்துக்கோங்க. அவங்க வந்து நல்லவங்கன்னு உங்க பர்சன் நம்பியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு ட்ரூவான ஒரு பர்சன். ஏன்னா அவங்க டார்கெட் ஃபுல்லாவே உங்களை அழிக்கணும் அப்படிங்கறத நோக்கிதான் இருக்கு. ஒரு நல்ல இன்டென்ஷனோட இவங்க வரல. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய எண்ணம் வந்து இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஆனா நிச்சயமா உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு இப்ப பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இல்லைன்னா அந்த 40% பீப்புள் வந்து, இந்த 40-20% பீப்புள் வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே எனக்கு தெரியுது, நிறையவே தெரியுது. அதனால உங்க நபர் தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகிதான் இருக்காங்க, இல்ல விலக போறாங்க. இன் ஃபியூச்சர்ல சீக்கிரமாவே விலக போறாங்க. 2 பேருக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு லவ் வந்து எனக்கு தெரியல. சீக்கிரமே இந்த உறவு வந்து முறிய போகுது. 2 பேருக்குள்ள சுத்தமா அந்த ஒரு ஒற்றுமை வந்து எனக்கு தெரியல, லேக் ஆகுது. அந்த ஒரு லவ் வந்து எனக்கு இங்க சின்சியரா எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்தது எல்லாமே ஒரு தேவை, ஒரு அப்போதைக்கு ஒரு அவங்க ரொம்ப அழகானவங்களாவும் நல்லவங்களாவும் தெரிஞ்சிருக்காங்க. போக போக இந்த உறவு வந்து சலிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
தேர்ட் பார்ட்டிக்கு தான் ரொம்பவே உங்க பர்சனை வந்து பார்க்கும்போது ஒரு யூஸ் இல்லாத ஒரு பர்சன் மாதிரி தோணி இருக்கு. பட் உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. தேர்ட் பார்ட்டி தான் உங்க பர்சனை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி மட்டும்தான் இப்போ உங்க பர்சனை விட்டு ரிமூவ் அவுட் ஆகுறதுக்கு ஒரு மெயின் ரீசன். உங்க பர்சன் மனசுல அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா முதல்ல ரொம்ப நல்ல விதத்துல இருந்திருக்காங்க. இப்போ அவங்கள பத்தி நினைக்கும் போது வெறுப்பாவும் கோவமாவும் தான் அவங்களுக்கு வருது. ஸோ இந்த வெறுப்பு கோவம் தான் அவங்கள விட்டு வர்றதுக்கு ஒரு மேஜர் ரீசன். உங்களை பத்தின எண்ணம் நிச்சயமா அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. நம்ம ஒரு லவ்வை விட்டுட்டு வந்தோம், நம்மள இப்போ இந்த பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம பண்ணது நமக்கே ரிவெஞ்ச் அடிக்குதுங்கிறது உங்க பர்சனுக்கு ஸ்லோவா புரிய வருது. ஸோ நம்ம கேட்ட கேள்விக்கான பதில், உங்க பர்சன் நிச்சயமா தேர்ட் பார்ட்டியை விட்டு வெளியில இருக்காங்க, வெளியில வந்துட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டியும் உங்க லைஃப்ல எதுக்கு வந்திருக்காங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய அன்பான கருத்துக்கள் எனக்கு எப்பவுமே தேவை. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ. வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நன்றி, வணக்கம், பாய்.